வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை வெள்ளி கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். சர்க்கரை வெள்ளி கிழங்கு பெயருக்கு ஏற்றது போலவே இனிப்பாக இருக்கும். கிராமப்புறங்களில் சர்க்கரை வெள்ளி கிழங்கை ஒரு காய்கறியாக கருதி மசாலா சேர்த்து சமைக்காமல் வெறுமனே அவித்து அப்படியே காலை மாலை நேரங்களில் தின்பண்ட மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைய காலத்தில் பெரும்பாலான மக்களுக்கு சர்க்கரை வெள்ளி கிழங்கினுடைய மகத்துவம் குறித்து தெரிகிறது கிடையாது. ஊட்டச்சத்து மிகுந்த இந்த சர்க்கரை வெள்ளி கிழங்கை நம்மளுடைய உணவு பட்டியல் நம்ம சேர்த்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெறுது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போய்டும். கண் பார்வை பளிச்சுன்னு தெரியறதுக்கு நம்ம சர்க்கரை வெள்ளி கிழங்கு நம்மளுடைய உணவுகள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை வெள்ளி கிழங்குகளில் பீட்டா கரோட்டின் நிறைந்து காணப்படுது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் இந்த சர்க்கரை வெள்ளி கிழங்குகளில் காணப்படக்கூடிய ஆரஞ்சு நிறத்துக்கு காரணம். இந்த பீட்டா கரோட்டின் நம்மளுடைய உடலில் விட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு கண்களுக்குள்ள ஒளியை கண்டறியக்கூடிய கூறுகளை உருவாக்குறதுக்கு பயன்படும். ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளி கிழங்குகளை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும். மேலும் ஊதா நிற சர்க்கரை வெள்ளி கிழங்கு சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் நம்மளுடைய கண் ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. எனவே கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து வராமல் தடுத்துக் கொள்வதற்கும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கக்கூடியது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு. இதுவரை விலங்குகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகளில் ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் மூளை ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன்படி வீக்கங்களை குறைக்கிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து நம்மை பாதுகாப்பதன் மூலமாக மூளை ஆரோக்கியத்தை சர்க்கரை வெள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பாதுகாக்குது. ஞாபக சக்தியை கூட சர்க்கரை வெள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மேம்படுத்துது அப்படின்றத ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. பொதுவாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பழங்கள், ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள், இதர ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்முடைய டயட்ல சேர்த்துக்கொள்ளும் போது மனநல பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் 13% நமக்கு குறைவதாக மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த வகையில் ஒன்று தான் இந்த சர்க்கரை வெள்ளி கிழங்கும். இதை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லீடராக சிந்தித்து செயல்படுவோம். மூளை நமக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம். குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளி கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வெள்ளி கிழங்குல கரையக்கூடிய மற்றும் கரையும் தன்மையற்ற 2 விதமான நார்சத்துக்களுமே இருக்கு. இதில் இருக்கக்கூடிய நார்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்முடைய குடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. சர்க்கரை வெள்ளி கிழங்குல கரையக்கூடிய நார்சத்துக்கள் இருக்கு. இது நம்மளுடைய குடல் பகுதியில் தங்கி மலத்திலிருந்து தண்ணீரை உறிஞ்சி சுமூகமாக மலம் வெளியேறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. கரையாத நார்சத்துக்களும் பாக்டீரியாக்களோடு நொதித்து ஒரு சில அமிலங்களை உருவாக்கி நம்முடைய குடல் பகுதி ஸ்ட்ராங்காகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். சர்க்கரை வெள்ளி கிழங்கில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்முடைய குடலுக்கு தேவையான சில நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கி குடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். மேலும் ஐபிஎஸ் போன்ற குடல் இயக்க பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயங்களிலிருந்து இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மை பாதுகாக்கும். ஒரு நாளில் 20 33 கிராம் நார்சத்து எடுத்துக்கொள்வது குடல் புற்றுநோயை வரக்கூடிய அந்த அபாயத்தை நமக்கு குறைக்கும். இன்னும் பிற குடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதோடைய அபாயத்தை குறைக்கும் அப்படின்றத நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஊட்டச்சத்து நமக்கு சர்க்கரை வெள்ளி கிழங்கிலும் கிடைக்கும். புற்றுநோய் ஆபத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு சர்க்கரை வெள்ளி கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வெள்ளி கிழங்கில் காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கேன்சர் எதிர்ப்பு கூறுகளாகவும் செயல்படுது. குறிப்பாக ஊதா நிற சர்க்கரை வெள்ளி கிழங்கில் காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சிறுநீர்ப்பை புற்றுநோய், குடல் புற்றுநோய், வயிறு புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை மந்தப்படுத்துவதாக நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. எனவே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய இந்த புற்றுநோய் செல் பரவலை எதிர்த்து போராடுவதற்கு, புற்றுநோய் கட்டிகள் பரவாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் சர்க்கரை வெள்ளி கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் சர்க்கரை வெள்ளி கிழங்கு. ஸோ நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப பவர்ஃபுல்லாக வைக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளி கிழங்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் நம்மளுடைய உடலுக்கு வந்து விட்டமின் ஏ சத்து தருது. இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம சர்க்கரை வெள்ளி கிழங்குல சாப்பிடும்போது குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கக்கூடிய நன்மை நமக்கு ஏற்படும். அதனால் பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கிறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறதுக்கு சர்க்கரை வெள்ளி கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம்.
இதய நலன் மேம்படுவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். நம் இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நம்ம சாப்பிடலாம். வெறுமனே அவித்து தோல் உரித்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இருக்கும் இல்லையா? ஸோ அதை அது கூட எலுமிச்சை ஜூஸையும் உப்பு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நீண்ட நேரத்துக்கு நமக்கு பசி எடுக்காது. அதே போல் இதய நலனும் நமக்கு மேம்படும். அப்போ மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு மேலே எலுமிச்சை ஜூஸ் தடவி உப்பு சேர்த்து சாப்பிடலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். நம்மளுடைய உணவுகளையும் சேர்த்துக்கொள்ளலாம். கொலஸ்ட்ரால் குறைவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். கரையும் மற்றும் கரையா தன்மையற்ற 2 வகை நார்ச்சத்துக்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் தாராளமாக இருக்கின்றது முன்னாடியே பார்த்தோம். ஸோ இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய கொலஸ்ட்ரால், அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் மீது போயிட்டு ஒரு பைண்டிங்கை ஏற்படுத்தும். அது போயிட்டு பிணைத்து கொண்டு அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் கொலஸ்ட்ராலுடைய அளவுகள் தேவையில்லாத கொலஸ்ட்ரால்களை நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் உறுதுணையாக இருக்கிறதால இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய நல்ல கொழுப்புகள் மட்டும் வளமான அளவில் வைத்துக்கொண்டு கெட்ட கொழுப்புகளை நமக்கு குறைச்சிறதால இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ தேவையில்லாத கொலஸ்ட்ரால்களை குறைக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உறுதுணையாக இருக்கும். பொட்டாசியம் சத்து கொண்டது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு. அதனால் நம்மளுடைய இதய நலனை மேம்படுத்துவதிலும் பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தினுடைய அளவை கட்டுப்படுத்துவதிலும் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இருக்கக்கூடிய பொட்டாசியம் முக்கிய பங்கு வகிக்குது. அதோட ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம் மற்றும் ஹைப்பர் டென்ஷனுக்கு காரணமான சோடியத்தினுடைய செயல்பாடுகளை பொட்டாசியம் தான் நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். அதனால் பிபி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நமக்கு பிபி கண்ட்ரோலாக இருக்கும்போது தான் நமக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் ரத்த நாளங்கள் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். அதனால் பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரத்த நாளங்கள் பாதுகாக்கப்படும் நம்ம சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல விட்டமின் சத்து நிறைவாக இருக்குது. குறிப்பாக விட்டமின் சி எனும் உயிர் சத்து தாராளமான அளவில் கிடைக்கும். அதோட ரத்த நாள பாதிப்புகளை தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கும். இதனால் இதய நோயால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வாரம் ஒரு தடவையாவது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிட்டு வரும்போது ரத்த நாளங்கள் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ரத்த நாளங்கள் இயல்பாக சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது. பீட்டா கரோட்டின் இருந்தது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு. ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல பீட்டா கரோட்டின் சத்து மிகுதியான அளவில் இருக்கு. ஸோ இது நம்முடைய உடல்ல இதய நோய்களினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதே போல பீட்டா கரோட்டின் சத்து கேரட்லையும் இருக்கு. ஆனால் சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் சத்து நமக்கு இதயத்தை பாதுகாப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை கொண்டது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு. அதனால் நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடும். நீடித்த அலர்ச்சி காரணமாகவே நமக்கெல்லாம் இதய நோய் ஏற்படும். ஸோ சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் இருக்குது. அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் இருக்கிறதால நம்முடைய உடலில் அலர்ச்சி ஏற்படுவதை குறைக்கும். நாள்பட்ட நோய்கள் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், இதயம் சம்மந்தமான பிரச்சனை, ஸோ இது எல்லாத்தையுமே புற்றுநோய் சம்மந்தமான பிரச்சனை, மூட்டு வலி, முடக்குவாதம், இது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை பெறுவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் உதவிகரமாக இருக்கும். லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு. அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கிறதால சுகர் பேஷண்ட்ஸ் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அளவோடு சாப்பிடலாம். உருளைக்கிழங்கு கம்பேர் பண்ணும்போது சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு குறைவாக இருக்கிறதால நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கு, அதிக ரத்த சர்க்கரையினுடைய அளவால் நமக்கு இதயம் மோசமடையக்கூடும். அதனால நம்மளுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். நிறைய மருத்துவமைகளை பெற்று சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.